இப்போ 3வது சாக்லேட் ஷாப்புக்கு வந்து நம்ம முதலாளியம்மா வந்திருக்காங்க. இதுதான் கடைசி சாக்லேட் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதோடைய பேர் இன்னைக்கு நோன்பு திறக்கிறதுக்கு வீட்ல இருந்து சமோசா, அதுக்கப்புறம் போண்டா, அப்புறம் பீட்ஸா 10,000 சொல்லுவாங்க. அது அதுக்கப்புறம் டேட்ஸு பாய் நமக்கு பலத்தினால சாக்லேட்டு இது இருக்குது கடை. அந்த சாக்லேட் கடைக்கு தான் நாங்கள் ஆர்டர் கொடுக்க வந்துருக்கோம். ஆர்டரு அதாவது இந்த நோன்பு பெருனா வருது இல்லையா, ஈது. அந்த ஈதுக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க பம்பு. இந்த பம்பு தான் அந்த பம்பு. நம்ம மச்சான் ஒவ்வொருத்தவருக்கா ஃபோன் பண்ணார். அன்றைக்கி நான் வந்தேன் இல்லையா பிரபாகர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பிஸி. அவர் ஃபோன் எடுக்கலைங்க காலைல. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு சையது. என்ன நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நேரம் கரெக்டாக 4:10 ஆயிடுச்சு. நான் இப்போ எங்கே போக போகிறேன்னாக்கா, கோழி முட்டை எடுக்கிறதுக்கு. நம்ம வீட்டில் உள்ள அந்த கூண்டில் உள்ள கோழி முட்டை எடுக்கிறதுக்கு தான் இப்போ போக போகிறேன். சரி, ஓகே. கோழி முட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கி காலையில் எப்பயுமே மந்தமாக தான் இருக்குது. வேலையே வரல. ஒரு வாரமாக சும்மா அப்படியே இருக்கிற மாதிரியாக இருக்குது. சரி, ஓகே, என்ன பண்ணுறது. இன்றைக்கி காய்கறி மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளியம்மா சொன்னாங்க. அது எனக்கு தெரியலை. சரி, பார்ப்போம். காய்கறிக்கு போக சொன்னாங்கன்னா கண்டிப்பாக மஹரிப்பு தொழுதுட்டு காசு கொடுத்து என்னென்ன ஜாமாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படியே போய் காய்கறி மார்க்கெட்டில் போய்ட்டு காய்கறி வாங்கிட்டு வரணும். நான் இந்த மைக்கு தேடி பார்த்தாக்க மைக்கு கிடைக்கவே இல்லை. இந்த ஒயர்லெஸ் மைக்கு மால் இதுகள்லாம் இல்லவே இல்லை. ஆனால் குவைத்தில் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கத்தாரில் மாலில் அவைலபிளாக இல்லை. வச்சுருக்காங்க, வயரோடு வச்சுருக்காங்க. அப்படி இல்லைனாக்கா நம்ம பெரிய மைக் இருக்குது பாருங்கள், அந்த மைக்கு தான் இருக்குது. நம்ம வயர்லெஸ் ப்ளூடூத் இப்படி டிஷர்ட்டில் கொட்டி மாற்றிட்டு போகிற அந்த இது இல்லையா. அதனால் ஆன்லைனில் தான் பார்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த பேக்ரவுண்டு நாய்ஸு சவுண்டு இதெல்லாம் அதிகமாக கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் சொல்கிறீங்க. அதனால் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ போயிட்டு கோழி முட்டையை எடுத்துகிட்டு வரலாமா? அப்படியே கோழிக்கு கொஞ்சம் இற போடணும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க போகலாம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு நம்ம கோழிக்கு இற வச்சிடலாம். இது வேறு உடஞ்சி போயிடுச்சு. ஓனர்கிட்ட சொல்லணும் இது உடஞ்சிருச்சு அப்படின்னு. அதான் வாங்கி தருவார். இதுதான் கோழிக்கு தீவனம். ஓகே, முட்டை விட்டுருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா அந்த இருக்காங்க பாருங்கள். முட்டை இன்றைக்கி ஒரு முட்டை விட்டுருக்காங்க. நேற்று ஒரு முட்டை, இன்றைக்கி ஒரு முட்டை. ஓகே, பிஸ்மில்லா. ஓகே, சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. அப்படியே வெளியில் வந்துடுறேன். கருவேப்பிலை இங்கேயும் பூ பூத்துருக்குங்க. இங்கே பூத்துருக்கு, அங்கே பூத்துருக்கு, வரிசையாக பூத்துருக்குது. இப்போ வெளியில் வரணும் போல அவங்க. சாப்பிடட்டும், கேட்டை திறந்து வைப்போம். ஓகே, முட்டை ஜக்குகளில் இருக்குது. நம்மள்கிட்ட இந்த லெமன் கிராஸ் இருக்குது பாருங்கள். சும்மா பிடிங்கி வச்சது எவ்வளவு இது வந்திருக்குது பாருங்களேன். எவ்வளோ லெமன் கிராஸ் வந்திருக்குது. பரவாயில்ல, நம்ம குட்டி கருவேப்பிலை கூட பூத்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் காய் வந்துடும். அந்த காய் பழுத்துட்டு அதை நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை பழம். கோழி முட்டையை எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த இருக்கிற கோழி முட்டை போந்தா கோழி முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டுக்கோழி முட்டை லைட் ஒயிட்டில் இருக்குங்க, ஆனால் குட்டியாக இருக்குங்க. போந்தா கோழி முட்டை நம்ம கரண்ட் கோழி முட்டை இருக்குது பாருங்கள், பிராய்லர் முட்டை அந்த மாதிரியாக பெருசாக இருக்கும் அது. சரிங்களா? இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்கு வீட்டில் இருந்து சமோசா, அதுக்கப்புறம் போண்டா, அப்புறம் பீட்ஸா 10,000 சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டேட்ஸு. பாய் நமக்கு பலத்தினால இருந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் லெமன் வாங்கிட்டு வந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம டேட்ஸ் இருக்குது. அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விம்டோ விம்டோ. அந்த விம்டோவை நம்ம கிளாஸில் ஊற்றி வச்சுருக்குது. அதுக்கப்புறம் தண்ணி இருக்குது. அப்புறம் 2 டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நமக்கு சாப்பாட்டில் ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் சிக்கன் கறி, அதுக்கப்புறம் வினிகரில் ஊற வச்ச வெள்ளரிக்காய்,
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹரிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கேமாத் இருக்குது. நான் முட்டையை வந்து அரை வேக்காட்டில் அவிச்சு உப்பு பெப்பர் போட்டு நான் வெட்டி வச்சுருக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. வீட்டில் இருந்து வந்த சாப்பாடு தான் அந்த சாப்பாடு. நீங்கள் வந்து நம்ம தட்டிலையே பார்த்துட்டீங்க, சிக்கன் குழம்பும் ஒயிட் ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இதை வச்சு இப்போ நம்ம வந்து நோம்பு திறந்துடும். அதுக்கப்புறம் லெமன் 11 வந்துருக்குது மோர், அதை வச்சு நம்ம வந்து நோம்பு திறக்க வேண்டியது தான். அங்கே பாய் ஆல்ரெடி ஊற்றி வச்சுருக்காரு கிளாஸில், நம்ம வந்து ஊற்றலை. விம்டோ காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கணும். சரி ஓகே, பாங்கு சொல்கிறதுக்கு டைம் ஆகிக்கிட்டு இருக்குது. மணி வந்து பார்த்திங்கனாக்கா கரெக்டாக 5:55. இப்போ பாங்கு சொல்லிடுவாங்க, நோம்பு திறந்துட வேண்டியதான். இப்போது நேரம் கரெக்டாக 9:06. முதலாளி அம்மா வெளில போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. நாங்களும் தராவியாக தொழுதுட்டு வந்தாச்சு. நோம்பு திறந்தோம். நோம்பு திறந்துட்டு மகரிப் தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து 3 வண்டியை கழுகுனேன். பிக்கப்பு 2 லேண்ட் க்ரோசரு கழுகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தராவியாக தொழுதுட்டு இப்போது வண்டி எடுத்துகிட்டு நிப்பாட்டி இருக்கிறேன். எங்கே போகிறாங்கன்னு தெரியலை. சரி, எங்கே போனாலும் கொண்டு போய்ட்டு ட்ராப் பண்ணிட்டு வருவோம். முதலாளி அம்மா சொன்னாங்க, அவங்களுடைய தங்கச்சி வந்து வந்திருக்காங்க, அவங்கள கொண்டு போகணும். நீ வண்டி எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டு, ஜாமாதுகள்லாம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னன்னு தெரியலை, அவங்க வரட்டும். இது வந்து எதுக்காக வேண்டி சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் நமக்கு வேலை வரவே இல்லை, இன்றைக்கி தான் வந்திருக்குது. அப்புறம் நேற்று வந்து ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு போயிருந்தோம். ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த வேலையும் வரலை. இப்போ நேரம் நான் வந்து எங்கே வந்திருக்கிறேன்னாக்கா கர்த்தியாத்து வந்திருக்கேங்க. கர்த்தியாத்தில் ரிலாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டு இது இருக்குது கடை. அந்த சாக்லேட்டு கடைக்கு தான் வந்து நாங்கள் வந்து ஆர்டர் கொடுக்க வந்துருக்கோம். ஆர்டரு, அதாவது இந்த நோன்பு பெருனா வருது இல்லையா, அந்த ஈதுக்கு வந்து இந்த இது இருக்குது பாருங்கள், ட்ரே. அந்த ட்ரேயில் வந்து இவங்க ட்ரேயை வந்து கொடுத்துருவாங்க. அந்த ட்ரேயில் வந்து சாக்லேட் வச்சு கொடுப்பாங்க. ஒன்லி சாக்லேட்டுக்கு மட்டும்தான் அந்த ரேட்டு. அது என்ன ரேட்டு என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. முதலாளியமாக உள்ளே போயிட்டு நான் பார்த்துட்டு சொல்கிறேன், நான் ஃபோன் அடிக்கிறேன், எத்தனை ட்ரே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீ உள்ளே வா, எத்தனை ட்ரேயோ அத்தனை ட்ரே எடுத்துக்கிட்டு உள்ளே வா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போயிட்டு அவங்க வந்து ஃபோன் அடிப்பாங்க, அது வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணணும். இன்னும் இப்போ பெருநா இன்னும் பெருநா வர்றதுக்கு இன்னும் ஒரு 9 நாள் தானே இருக்குது. அதனால் வந்து அந்த இதில் வந்து இவங்க வந்து முன்னாடியே ஆர்டர் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் லேட்டாகிட்டு கொடுக்கலாமா பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா ரஷ் ஆயிரும், அப்புறம் ஆர்டர் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் வந்து அவங்க முன்கூட்டியே வந்து ஆர்டர் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. இப்போ இந்த ஒரு சாக்லேட் கடை, அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் ஒரு சாக்லேட் கடை இருக்குது, அந்த இதுக்கு போகணும். சரி ஓகே, அவங்க ஃபோன் அடிப்பாங்க முதலாளி அம்மாவும். அந்த கடைக்குள்ள தான் நிற்கிறாங்க. நான் அந்த கடையும் வந்து நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் உள்ளே போக முடியாது என்னால், ஏன்னா அவங்க இருக்கிறதுனால உள்ளே போக முடியாது. நான் வெளியில் இருந்து தான் காட்ட முடியும். அது கடையை பார்த்தாக்கா வேறு லெவலில் இருக்குங்க. சாக்லேட்லாம் வந்து கிலோ வந்து பார்த்திங்கன்னா 200 ரியாலில் இருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. 4000 ரியாலு, 6000 ரியாலு, 8000 ரியாலு, இப்படி ஒவ்வொரு ரேட்டுக்கு தகுந்தாப்புல சாக்லேட்லாம் போய்கிட்டு இருக்கு. நமக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடலில் இவங்க செஞ்சு கொடுப்பாங்க, சரிங்களா. ஸோ இந்த சாக்லேட் கடைக்கு தாங்க நாங்கள் வந்து வந்திருக்கிறோம். இந்த சாக்லேட் கடைக்குள்ளே தான் எங்கள் முதலாளியம்மா வந்து ஆர்டர் கொடுக்க போயிருக்காங்க. வெளியில் இருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குல்ல சாக்லேட் கடை, செம்மையாக இருக்குது. அதுவும் உள்ளே போய் பார்த்தோம்னா இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. சரி ஓகே, இப்போது ரிலாட்டோ அந்த சாக்லேட் ஷாப்பில் இருந்து இப்போ வந்து சாக்கோலோ பாரிஸ் அப்படிங்கிற கர்த்தியாத்தில் இருக்கக்கூடிய அந்த சாக்லேட் கடைக்கு தான் நம்ம முதலாளி அம்மா உள்ள போயிருக்காங்க. அந்த ரிலேட்டோவில் வந்து 2 ட்ரே வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எத்தனை ட்ரே ஆர்டர் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலை. ஒவ்வொரு கடையுமே வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க. சாக்லேட் ஷாப்னால் அவ்வளோ சுத்தமாக சுகாதாரமாக வச்சுருக்காங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ளாக. நான் வெளியில் இருந்து தான் என்னால் எடுக்க முடியுது, உள்ளாக்க போக முடியல என்னால். அதுலேயுமே வந்து ஒரு பக்கமாக உள்ள பகுதியை தான் நான் வந்து உங்களுக்கு நான் காட்டுற மாதிரிங்க. உள்ளாக்க அந்த சாக்லேட் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்.
1 கிலோ சாக்லேட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ₹500 ஸ்டார்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து உள்ள ஷாப்பே வந்து தாறுமாறாக தக்காளி சோறாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சாக்லேட்லேயே வந்து நமக்கு ஃப்ளவர் வேணுமா ஃப்ளவர் வச்சு கொடுப்பாங்க. நிறையா இருக்குது. அங்கே பாருங்கள் மலை மாதிரிலாம் குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்களேன் அந்த 3 பக்கத்தில். இப்போது 3வது சாக்லேட் ஷாப்புக்கு வந்து நம்ம முதலாளி அம்மா வந்து வந்திருக்காங்க. இதுதான் வந்து கடைசி சாக்லேட் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதோடைய பேர் வந்து லிவான் கத்தார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான வந்து 2 வாழை வந்து அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி அப்படி ஒரு ஸ்டைலில் வந்து வச்சுருக்காங்க. எங்கேயுமே வந்து சாக்லேட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. பட்டு நீட்டாக சூப்பராக இருக்குங்க சாக்லேட்டு. கேக்குமே வந்து வெட்டிங் கேக்கு, பர்த்டே கேக்கு இந்த மாதிரி வந்து நிறையாவே வந்து இதுலேயுமே வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஷோக்கே வச்சுருக்காங்க பாருங்கள், ஃப்ரண்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து இருக்கேன். சரி, ஓகே. இன்னும் வந்து எத்தனை ஷாப்புக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. கடைசி ஷாப்புன்னு சொன்னாங்க. இங்கே வந்து நான் 2 நான் ஆர்டர் பண்ணுற செய்து அதை எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, பார்ப்போம். நான் வந்து கார்த்தியாத்தில் நிற்கிறேங்க. இப்போது சாக்லேட் ஷாப்புக்கெல்லாம் போயிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு போய் எங்கள் முதலாளி அம்மா இறக்கி விட்டுட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய சிஸ்டரை கொண்டு வந்து அவங்களுடைய வீட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு, அதாவது எங்கள் முதலாளி அம்மாவுடைய அம்மா வீட்டில் அவங்க வீட்டில் இறக்கி விட்டுட்டு இப்போது வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். மணியோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:10 ஆகுது. சரி, ஓகே. வீட்டுக்கு போயிட்டு ரூமில் கொஞ்சம் தண்ணி ஃபால்ட்டாக இருக்குது. அது என்ன பிரச்சனைன்னு தெரியலை. போயிட்டு கொஞ்சம் பார்க்கணும், ஏணிப்படியை தூக்கி போட்டு பார்க்கணும். பாய் வந்து வீட்டில் இருந்தார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியலை. எவ்வாறு வண்டியை வந்து எப்படி போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி தாங்க. சரி, ஓகே. மதன கலிஃபாவில் இருந்து அப்படியே வந்து வீட்டுக்கு நம்ம கிளம்பிடுவோம். இங்கே அஜ்வா உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் கூட போட்டிருப்பாங்க. தான் அஜ்வா இல்லை, அல்வாஹா அல்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டு. சாப்பாடு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை பிரியாணி எல்லாம் கிடைக்கும். நம்ம சென்னையில் இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் ஒரு நாளைக்கு போயிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சரியா? ஆமாம், சரி, ஓகே. வண்டி எடுத்துகிட்டு பறந்து எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது? 56 கிலோமீட்டர் ஸ்பீடு, 55, 54 தெரியுதா, 52. இந்த ஸ்பீடு வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து கிளாஸில் வந்து டிஸ்பிளே ஆகுங்க. டிஜிட்டல் எல்லாம் டிஜிட்டல் உலகத்தில் போய்கிட்டு இருக்குது இல்லையா? அதனால் கிளாஸில் வந்து தெரியுது. நம்ம ரூமில் வந்து இப்போது தண்ணி வரலைங்க. தண்ணி வராத போது நான் ஓனர்கிட்ட சொன்னேன், பாபா இந்த மாதிரி வந்து தண்ணி வரல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேலே வந்து இங்கே வந்து எப்படின்னாக்கா மேலே இருந்து டேங்கில் இருந்து லைன் வந்து எப்படின்னாக்கா பம்பு வச்சு வரும் தண்ணி. அந்த பம்பு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஃபெயிலியர் ஆகவும் ஓனருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன். சரி, ஓகே. போயிட்டு நேராக பானூரில் போய் ஆளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு. அதே மாதிரியாக நான் அந்த பம்பு வந்து வாங்கியிருக்கேன் பாருங்கள். இந்த இருக்கு பாருங்கள் பம்பு. இந்த பம்பு தான் அந்த பம்பு. நம்ம மச்சான் வந்து ஒவ்வொருத்தவருக்கா ஃபோன் பண்ணார். அன்றைக்கி நான் வந்தேன் இல்லையா பிரபாகர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து பிஸி. அவர் வந்து ஃபோன் எடுக்கலைங்க. காலைல வந்துட்டு எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார். சரி, ஓகே, யார் இருந்தாலும் டக்குன்னு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ ஒரு ஆள் வந்து நமக்கு செட் ஆகிட்டாப்புல. நேராக ரிமாஸில் போயிட்டு ஆளை பிக்கப் பண்ணி நேராக வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணுங்க. சரி, ஓகே, இப்போ போகலாம். போயிட்டு பம்பை மாட்டிட்டு தண்ணியை வர வச்சுட்டு பார்க்கலாம். தண்ணி வரலைன்னா எவ்வளோ ஒரு அவஸ்தைன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரீமாஸுக்கு மேலே இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போய் வீட்டில் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சாச்சுங்க. ஓனர் நமக்கு 2 கிளியை விட்டார். ஏன் செய்யுது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா எனக்கு என்ன பாப்பா ப்ளம்பர் வேலையை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். லாஜி மேபி ஆர்எஃப் அப்படின்னு சொன்னார். என்னத்தான் சொல்கிறது எனக்கே ஒன்றும் புரியலை. அதோட சரி, ஓகே, இன்ஷா அல்லாஹ் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொன்னேங்க. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? அவர் சொல்கிறாரு,
உள்ளாக்க இங்கே வந்து எப்படின்னாக்கா டேங்க்குள்ளே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் இருக்குது. அந்த ஆட்டோமேட்டிக் என்னன்னு கேட்டிங்கனாக்கா தண்ணி வந்து லீக் ஆகாமல், அதாவது டேங்க் ஃபுல்லாகி வெளியாகாத அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஒரு ப்ரெஷர் பம்ப்பு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பம்ப்பு வந்து எதுக்குனாக்கா நம்ம தண்ணியை ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, தண்ணியை ஓப்பன் பண்ணும்போது அந்த பம்ப்பு வந்து ஒர்க் ஆகி நமக்கு ப்ரெஷர் வந்து அதிகமாக கிடைக்கும். அதனால வந்து அந்த இது வச்சுருக்காங்க. அது வந்து என்னைய பொறுத்தவரை அது தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊர்லலாம் அதெல்லாம் கிடையாது. நேராக மோட்டரை போடுவோம், டேங்கில் தண்ணியை ஏற்றுவோம், அதுக்கப்புறம் டேப்பை திறந்து விட்டோம்னாக்கா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக கீழே கொட்ட போகுது, அவ்வளவுதான். ஏன்னா என்ன பண்ணுறது, சரி ஓகே, அவருடைய இதுக்கு அவர் எதை சொல்லிட்டு போகிறாரு, ஓகே பாப்பா ஓகே, வேறு என்ன எதுவுமே நான் பேசலாம். சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை நான் பார்த்துக்கிறேன், அடுத்த தடவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டேன். சரி ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. அவரும் உள்ளே வெளில நிற்பார், பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து மணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை மணி கரெக்டாக 3:40 ஆகுதுங்க. ஆமாம் ஆமாம் 3:40 ஆக போகுது. எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. சகரு அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டாச்சு. மட்டன் குழம்பு வந்துருந்துச்சு உள்ளே இருந்து. அப்புறம் மட்டன் குழம்பு சாப்பிட்டாலே கண்டிப்பாக சுடுதண்ணி குடிச்சாகணும்ல. சுடுதண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பால் காய்ச்சி, அப்புறம் நானும் பால் காய்ச்சி குடிச்சிட்டு இதுதான். இப்போது இந்த இருக்குது பாருங்கள், இது தாங்க அந்த பம்பு, சரிங்களா? இந்த பம்பு வந்து மேட் இன் இந்தியா, நம்ம நாட்டுடைய பம்பு தான். ஸோ நம்ம நாட்டில் தயாரித்து இங்கே வந்திருக்குது. இதோடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 195 ரியால். சரி, கிட்டத்தட்ட ஒரு 200 ரியால் வச்சுக்கோங்களேன். 200 ரியால்னால் எவ்வளோ வச்சு 4400 சில்லறைக்கிட்ட வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு அந்த ரேட்டுக்கு இந்த பம்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த இது மாட்ட வந்தாங்க இல்லையா, இந்த இதை புதுசு மாட்ட வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 100 ரியாலு சர்வீஸ் சார்ஜ், சரிங்களா? அதாவது மாட்டினதுக்காக வேண்டி கூலி. இப்போது நான் இதில் வந்து எது சொல்ல வரேன்னா, மொத்தம் வந்து பாபாவுக்கு வந்து 300 ரியாலு இன்றைக்கி வந்து செலவுங்க, சரிங்களா? என்ன ப்ரோ 300 ரியால் 6000 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு புது மோட்டரை வாங்கி நம்ம செட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஊர் காசுக்கு அந்த ரேட்டு. ஆனால் இங்கே உள்ளதுக்கு வெறும் 300 ரியால் தானே. அதனால் அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. இந்த பம்பு தான் வந்து நமக்கு வந்து தண்ணி வர விடாமல் ஆக்கிருச்சு. இந்த இருக்குது பாருங்கள், இதில் ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? எங்கே இந்த இருக்கதா ரீஸ்டார்ட், அந்த ரீஸ்டார்ட் இப்போ தண்ணி வரலைன்னு வச்சுக்கோங்களேன், நேராக போயிட்டு இந்த ரீஸ்டார்ட்டை தான் பண்ணி விடணும். ரீஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னாக்கா வரும். ஆனால் வந்து இன்றைக்கி என்னமோ தெரியலை, பம்ப் வந்து ஃபெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதுலேயுமே இதில் இருக்கு பாருங்க, 3வது இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஃபெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ரெட் கலர் லைட் எரியும். நான் வந்து உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். ரெட் கலர் லைட் எரியும். அந்த லைட் எரிஞ்சிருச்சு. அதோட சரி ஓகே, என்ன பண்ணுறது, பாபாவுக்கு ஃபோன் அடித்து சொன்னேன்ல, எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மாற்றியாச்சு. இப்போ பம்ப் எல்லாம் ஒர்க் ஆகுது, ஓகே ஆயிடுச்சு. இனி தண்ணி பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரி ஓகே, விலாகை முடிச்சுக்கலாம். விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம செய்தி வியூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு விலாகில் சந்திப்போம். பாய் பாய், குட் மார்னிங், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.